ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலில் இந்த காலை வேளையில் இந்த வீடியோ கால் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உங்களை இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவர்கள் ஒருவரும் கிடையாது. எனவே இந்த காலை வேளையில் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. இங்கே குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. ஆத்துமாவை ஏற்றுகிறார், ஆவி ஒளிகின்றார். ஆத்துமாவை ஏற்றுகிறார், ஆவி ஒளிகின்றார். எந்தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்கின்றார். எந்தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்கின்றார். இங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. இங்கே குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம், அற்புத தேவனே ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம், ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய மகிமையின் ராஜாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கர்த்தாவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளும் அற்புதத்தின் தேவன் கடந்து சென்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து மகிழ பண்ணுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாள் நம்முடைய வேதத்திலிருந்து தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். இந்த தரித்திரன் என்றால் என்ன? அவன் மிகவும் ஏழை என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே அந்த ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர்கள் பாக்கியம் அடைவார்கள் என்று இந்த இடத்துல சாலமோன் ஞானி எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த தரித்திரம் எங்கிருந்து வருகிறது? இந்த வறுமை எங்கிருந்து வருகிறது? இதெல்லாம் பிசாசுடைய ராஜ்யமாகிய இருளின் ராஜ்யத்திலிருந்து வருகிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் தரித்திரமும் வறுமையும் கொண்டு வருவது பிசாசு. ஆண்டவர் இந்த மனிதனை படைத்த போது அவர் சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். நீ ஆசீர்வாதமாக இரு என்று சொன்னார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொன்னார். ஆனால் இங்கு ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மனிதன், சில மனிதர்கள் தரித்திரத்தில் போவதற்கு காரணம் அந்த இருளின் ராஜ்யத்துக்குரிய அந்த காரியங்களில் காணப்படுவதனாலும் அந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற சாத்தான் செய்வனைகள் மூலமாக, மாந்திரியங்கள் மூலமாக, சூனிய கட்டுகள் மூலமாக, சாபத்தின் மூலமாக, பாவத்தின் வாயிலாக அவன் மனுஷனை தரித்திரப்படுத்துகிறான். ஆனால் அந்த மனிதனை தரித்திர இருக்கிற மனுஷனை
உயர்த்துவது ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அந்த மனிதன் உயர்த்தப்பட வேண்டுமானால் அவன் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், அவன் தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அவன் தேவனுக்கு பிரியமான உகந்த பாத்திரமாய் மாற வேண்டும். இங்கே வேதத்தில் பார்க்கும்போது தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். ஒரு அதிகாலை வேளையில் ஒரு சகோதரன் ஆலய ஆராதனைக்கு கடந்து போய் கொண்டிருந்தார். அன்று சரியான குளிர்காலம், பனிக்காலம். அவர் ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்த வழியில் ஒரு வழிப்போக்கன் வஸ்திரம் இல்லாமல், ஆடை இல்லாமல், குளிரில், அந்த குளிர் பனிக்க அந்த குளிரில் மிகவும் நடுங்கி கொண்டு படுத்து கொண்டிருந்தார். இந்த ஆலயத்துக்கு சென்ற சகோதரன் ஒரு கோட் சூட் அணிந்திருந்தார். அந்த சகோதரனை பார்த்து இந்த சகோதரனுக்கு மிகவும் மனதுருக்கம் தோன்றியது. உடனே தான் அணிந்திருந்த கோட்டை கிழித்து பகுதியே அந்த வழிப்போக்கன் அந்த குளிரில் நடுங்கி கொண்டிருந்த அந்த ஆடை இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல் படுத்து கொண்டிருந்த அந்த அந்த நபர் மீது தான் கிழித்த கோட்டில் ஒரு பகுதியை போர்த்தி விட்டு ஆலயத்துக்கு சென்று விட்டார். ஆலயம் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்தில் அருள்நாதர் இயேசு இவர் எந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு வழியோரத்தில் நடுங்கி கொண்டவனுக்கு தன்னுடைய கோட்டை கிழித்து போத்தி விட்டு வந்தாரோ அந்த கோட்டுடைய பகுதியை இவர் போத்தி கொண்டு நிற்பதை இந்த சகோதரன் தரிசனம் பார்த்தார். உடனே இவருக்கு சந்தோஷம். ஐயோ, இயேசுன்னு தெரிஞ்சிருந்தா இவன் முழு அங்கே இந்த கோட்டையுமே நான் அப்படியே போத்திவிட்டு வந்திருப்பேனே, தெரியாமல் போச்சு ஆண்டவரே என்று சொல்லி அவர் மிகவும் ஒரு பக்கத்தில் வருத்தம், அப்போ ஏன் அந்த முழு அந்த கோட்டனை கொடுத்துருக்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் பாருங்க என்ன நடக்குது மகனே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த தரிசனத்தில், மகனே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்றாராம். ஆண்டவரே, நான் எப்போ உமக்கு நான் இந்த அங்கேயே நான் என்னுடைய கோட்டனை கிழிச்சு உமக்கு கொடுத்தேன், நான் எப்போ உமக்கு பொத்தி விட்டேன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொன்னாராம், இந்த சிறியோரில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்றார். பாருங்க, ஐயோ, அது கர்த்தர் என்று தெரிந்திருந்தால் என் முழு கோட்டையும் கொடுத்திருப்பேனே என்று அந்த பக்தன் கலங்கினாராம். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? இன்னைக்கு பாருங்க, இந்த கொரோனா நாட்களில் பாருங்க, எத்தனையோ ஜனங்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இன்னும் சில ஆண்டவர் அறியாத செல்வந்தர்கள் என்ன செய்கிறாங்க, பணத்தை கலெக்ட் பண்ணி இன்னைக்கு ஆங்காங்கு உணவுகள் கொடுப்பதும், உணவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதும், பண உதவி செய்வதும் நம்ம டிவியில் நம்ம அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் இதுபோல உதவிகள் செய்வதை நம்ம டிவியில் பார்க்க முடிகிறதா? இல்லை. எங்கேயோ 1-2 பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொரோனா நாட்களில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மனம் முன் வருவதில்லை. ஆனால் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இந்த காலகட்டத்தில் ஏழை எளியோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன் வருகிறார்கள். முன் வந்து நிவாரண நிதிக்கான சில பண தொகைகளையும் ஆளுகிற தலைவரிடம் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கத்தோலிக்க வேதத்தில் இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, ஏழைக்கு கடன், அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறானாம், அவன் கொடுத்தது ஆண்டவர் வட்டியும் முதலுமாக திரும்பி தருவாராம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எனவே அந்த ஆண்டவர் சிருஷ்டித்தவருக்கே நாம் கடன் கொடுக்கிறதுக்கு சமானம். ஏழைக்கும் தரித்திரனுக்கும் இறங்கி உதவி செய்வது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பரபரப்பு மிகுந்த ஒரு நேரத்தில் ஒரு சிறுவன் ஒருவன் தலை மீது ஒரு கூடையை வைத்து ஆப்பிள் பழங்களை விற்று கொண்டிருந்தான். ரயிலுக்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் அந்த அவசரத்தில், அந்த ட்ரெயின் விட்டு ஏறுறவங்க இறங்குறவங்க அவசரத்தில் அவனை தள்ளிவிட்டாங்க. அவன் அந்த கூடையோடு போய் பொத்துண்டு கீழே விழுந்து விட்டான். அந்த விழுந்து அந்த ஆப்பிள் பழமெல்லாம் சிதறி விட்டது.
அதை ஒன்றொன்றாக அவன் பொறுக்கி கூடையில் வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நபர் அதை பார்த்த அதே சமயம் வேறொரு நபரும் துரிதமாக இவனுக்கு உதவி செய்து ஆப்பிள் கூடைய சிறுவனின் தலையின் மேலே தூக்கி வைக்கும்படி உதவினார். சிறுவன் தனக்கு உதவி செய்தவருக்கு நன்றி செலுத்த தன் பார்வையை திருப்பி அம்மனிதனை தொட்டார். அந்த மனிதனும் இச்சிறுவனை பார்த்தார். ஆனால் சிறுவனின் கண்களில் பார்வை இல்லை என்பதை இந்த உதவி செய்த நபர் கண்டுகொண்டார். சிறுவனோ அம்மனிதனிடம் நன்றி ஐயா என கூறிவிட்டு அடுத்ததாக தொடர்ந்து ஒரு கேள்வியை கேட்டான். ஐயா நீர் கிறிஸ்துவா? ஐயா நீர் கிறிஸ்துவா என்று கேட்டான். உடனே அந்த நபர் ஆம் உண்மைதான், கிறிஸ்துவின் சிந்தை தான் இது. கிறிஸ்துவ சிந்தை என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு இறங்குவது. நம் சபைகள் எத்தனையோ வறுமை கோட்டுக்குள் இருக்கிற அன்றாட காட்சிகள் இருக்கிறார்கள். நாம் வசதியாக இருப்போம் என்று சொன்னால் நம் சபையில் இருக்கிற விதவைகள் ஏழை தாய்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். படிக்க வைக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம். இப்படி செய்வது நிமித்தம் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பின் சந்ததிகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் பாருங்கள், நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு ஏழைக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்கலாம், ஒருவேளை ஆஃபீஸராக இருக்கலாம், பேங்க் எம்ப்ளாயாக இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு ஏழைக்கு உதவணும்னா அவங்களுக்கு முடியாத ஒரு காரியம். சில நாட்கள் கழித்து பார்த்தா, ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கூடி வழி இல்லாத ஒரு நிலைமை காணப்படும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்கும்படி ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி கடந்து வந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்க அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் MBA கோல்டு மெடலிஸ்ட். அவங்க அம்மா கோயம்புத்தூர் CSI கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் HM. அவருடைய தகப்பனார் IOB பேங்கில் மேனேஜர். பாருங்கள், அந்த தம்பி ஒரு நல்ல MBA முடித்து நல்ல ஒரு கம்பெனியில் வேலை. ஆனால் பாருங்கள், இவங்க நல்லா ஒரு பெரிய வீடு கோடி ரூபாயில் ஒரு பெரிய வீட்டை கட்டினாங்க. நல்லா புசித்து குடித்து நல்ல ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அம்மாவும் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க, அப்பாவும் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தது. நடந்தது என்ன? எந்த அளவுக்கு இவர்கள் உயரத்தில் இருந்தார்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வறுமைக்குள் வந்து விட்டார்கள். அந்த சகோதரனுக்கு வேலை போய்விட்டது. கணவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி மனைவி கணவனை டைவர்ஸ் செய்து விட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய்விட்டார். பேர பிள்ளைகளுடைய கவலையினால் அந்த தாத்தா குளிக்கும் போதே ஹார்ட் அட்டாக்கில் மரித்து விட்டார். கடைசியில் தாயும் விதவையானார்கள். இந்த மகனும் என்னை தேடி வந்தார்கள். பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் நல்லா வாழ்ந்தோம், நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி நாங்கள் வறுமையில் இருக்கோம், எங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்க முடியல, எங்களுக்கு சாப்பிடுவது கூடி வழி இல்லை, நாங்கள் மற்றவருடைய கரங்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ தான் நான் கேட்டேன், ஏழைக்கு நீங்கள் இறங்கினது உண்டானால் தரித்திரருக்கு உங்கள் மூதாதையர் அல்லது உங்கள் பெற்றோர் உதவி செய்திருப்பார்கள் என்று சொன்னால், நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்யாமல் போனதினால் அது பாவமாய் போய்விட்டது. எனவே இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஆனாலும் கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். பென்ஷன் வரும், தகப்பனாவுடைய பென்ஷன் வரும், லோனுக்கு அப்படியே போயிடும். அம்மாவுடைய பென்ஷன் வரும், லோனுக்கு அப்படியே போயிடும். கோடி ரூபா போட்டு கட்டின வீடு விற்று கடன் அடைக்க முடியாமல் போய்விட்டது. காரணம் என்ன? நாம் நற்கிரியைகள் செய்யாததினால் தான். பிரியமானவர்களே, நாம் நன்றாக வாழ்ந்திருக்கும் போதும் நாம் லூக்காவில் வாசிக்கிற அந்த ஐசுவரியவானையும் அந்த தரித்திர லாசரையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அந்த ஐசுவரியவான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த ஐசுவரியன் வீட்டு வாசலில் படுத்துக்கின்ற லாசரை நினைத்து பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யான் நற்கிரியை செய்யலை, மரித்தான், பாதாளத்துக்கு சென்றான். ஆனால் லாசரு, தரித்திரப்பட்ட லாசரு, அவனும் மரித்தான். ஆனால் ஆபிரகாம் அடியாகிய பரதீசில் போய் அவன் இளைப்பாறினான். இன்றைக்கி நம்முடைய கடைசி காலங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால்
நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் காண்பிக்க வேண்டுமானால், ஆபத்து நேரத்தில், மரண நேரத்தில், வியாதி நேரத்தில் அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நாம் தரித்திரர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் முடிந்த வரையில் அப்படி உதவி செய்யும்போது தேவன் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, தரித்திரனுக்கு இறங்குவோர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்கள் மட்டுமல்ல, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்துகிறார்கள். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். எந்த ஒரு தரித்திரனுக்கு நீங்கள் தயை செய்கிறீர்களோ, இரக்கம் காண்பிக்கிறீர்களோ, உதவி செய்கிறீர்களோ, நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துறீங்க. அந்த தரித்திரனாகிய அந்த சிறியருக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியவரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வரை நான் ஆண்டவற்றை எதையாவது மனதில் நினைத்தால் அது சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு தேவன் அதை கொடுத்து விடுவார். ஒரு முறை எனக்கு ஸ்வீட் போலி, ஒப்பட் என்று சொல்லப்படுகிற ஸ்வீட் போலி சாப்பிடுவதற்கு எனக்கு மிகுந்த ஆசை. எனவே ஒரு நாள் சென்னையில் ஊழியத்தை முடித்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் பெங்களூர் போக வேண்டும். பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் ஏற வேண்டும். நான் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கும்போது எனக்கு பிடித்ததான அந்த ஒப்பட், அந்த ஸ்வீட் போலி அங்கே அடையார் ஆனந்த பவனில் விற்று கொண்டிருந்தது. நான் சென்று, ஐயா ஒரு ஸ்வீட் போலி விலை என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒன்றெல்லாம் கொடுக்க முடியாது, வாங்கினா நீ 1/4 கிலோ வாங்கிக்கோ, 1/4 கிலோ 300 ரூபாய் என்றார்கள். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுனா தாங்க, 1/4 கிலோ என்னால் வாங்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். அரக்கோணம் வர ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டேன். அரக்கோணம் வந்ததுமே நான் இருந்த அந்த பெட்டியில் திடீரென்று ஒப்பட் 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 ஸ்வீட் போலி ஸ்வீட் போலி என்று விற்பனையாளர்கள் விற்று கொண்டு வந்தார்கள். நான் கேட்டேன் அந்த பையன், அந்த விற்று வந்த நபரிடம், பிரதர் எனக்கு ஒரு ஸ்வீட் போலி வேண்டும் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் ஒன்று கொடுவதில்லை, கன்னடத்தில் சொன்னார், ஒன்றெல்லாம் தரமாட்டோம், உங்களுக்கு வேணுமானால் ನಿಮಗೆ ಬೇಕೆಂದರೆ ಒಂದು பாக்கெட் தக்கோலி அப்படின்ட்டான். உங்களுக்கு வேணுமானால் ஒரு பார்சல், ஒரு பாக்கெட் வாங்கிக்கணுன்ட்டான். நான் சொன்னேன், எனக்கு சுகர் இருக்கப்பா, ஏதோ 1 or 2 சாப்பிட்லாம், அந்த பாக்கெட் என்னால் வாங்கி சாப்பிட முடியாதுன்னு விட்டேன். நேராக பெங்களூரில் போய் மதியம் 1:30 மணிக்கு இறங்கினேன். இறங்கி அந்த அண்டர்கிரவுண்ட் கூடி நான் வெளியே வரும்போது அங்கே நந்தினி அந்த பால் கடையில் அங்கேயும் ஒப்பட்டு விற்கிறாங்க ஸ்வீட் போலி. ஆனால் பார்த்தேன், வாங்கி சாப்பிடல. நேராக நான் அங்கே ஆபிரகாம் என்று எனக்கு உடன்பிறவா ஒரு சகோதரன், அவருடைய மனைவி லிசா என் உடன்பிறவா சகோதரி, அவர்கள் பெங்களூரில் ஒசரோடுங்கிற இடத்துல குடியிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் வீட்டுக்கு நான் எங்கள் ஊழியத்துக்கு போனாலும் அங்கே நான் போய் தங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு ஜெபித்து விட்டு வருவது உண்டு. அவங்க வீட்டு சிறு குழந்தைகள் இருக்குமேன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் போகும்போது அந்த பேக்கரியிலே அந்த ஒப்பட்டு விற்றது. நான் வாங்கலான்னு போன, ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா, பாஸ்டர் உங்கள் யாத்திரை எப்படி இருந்துச்சு, பயணம் நல்லா இருந்துச்சு? ஆமாம் நல்லா இருந்துச்சு சிஸ்டர் எல்லாம் சொல்லி பேசிவிட்டு என்ன செய்தேன், இருக்கும்போது பாஸ்டர் போய் குளிச்சுட்டு வாங்க நம்ம சாப்பிட்லாம்னு சொன்னாங்க. சரி, நான் குளிக்க போய்விட்டேன். குளித்து விட்டு சாப்பாட்டுக்கு டேபிளில் அமர்ந்தேன், சேரை போட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு வாசனை வருது, கம கமன்னு ஏலக்காய் வாசம், ஒப்பட் போலியுடைய வாசம் வருது. என்னான்னு பார்த்தா ஒரு பெரிய, அதான் அண்டாவை மூடுகிற தட்டு அகலத்திற்கு ஒரு பெரிய ஸ்வீட் போலி செஞ்சு நெய் போட்டு ஏலக்காய் போட்டு அதுக்கு வேண்டிய எல்லா பருப்புகள் பயிர் வகையெல்லாம் உள்ளே போட்டு ஸ்வீட்டெல்லாம் போட்டு அழகாக மைதா மாவில் செய்து பெரிய ஒரு அண்டா தட்டு மூடி அளவுக்கு அது கொண்டு என் பிளேட் முன்னாடி வைத்தார்கள். என் கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று. காலையில் தானே ஆண்டவரே நான் ஸ்வீட் போலி ஒப்பட் சாப்பிட ஆசைப்பட்டேன். என் தேவன் அதை அறிந்து நான் வெளியில் எங்கே சாப்பிட்டு என் வயிறுக்கு ஒத்து போயிருக்கான்னு சொல்லி என் தேவன் எனக்கு இங்கே ஆயத்தப்படுத்தி வைத்தீரே.
உமக்கு நன்றி என்று சொன்னேன். அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் எப்படி உங்களுக்கு இந்த ஸ்வீட் போலி செய்ய மனது வந்தது என்று கேட்டேன். அவங்க சொன்னார்கள், சகோதரா நான் சமைத்து கொண்டிருந்தேன், திடீரென்று ஆவியானவர் பேசினார், நம்முடைய உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு டேனியல் அரசப்பன் வருகிறார், இன்னைக்கு அவர் ஸ்வீட் போலி சாப்பிட ஆசைப்படுகிறார், நீ உடனே அதை செய் என்று சொன்னார். எனக்கு செய்ய தெரியாது என்று மனசுக்கு நினைத்தேன். அப்போது வேலைக்காரி, எங்கள் வீட்டில் உள்ள வேலைக்காரிகிட்ட கேட்டேன், எனக்கு தெரியும் சொல்லி செய்து கொடுத்தார்கள். சகோதரா, இது உங்களுக்கு தேவை என்று ஆண்டவர் முன்குறிந்து அதை அறிந்து என் உள்ளத்தில் இப்போ ஏவினபடினால் நாங்கள் செய்தோம். காரணம் என்ன? நான் காருண்யாவில் வேலை செய்கிற நாட்களில் பெதஸ்தா ஜோ மண்டபத்தில் அன்னுதினமும் குறைந்தது 10 நபர்கள் உதவி கேட்டு வருவார்கள். அந்த இடத்துல நான் வாங்குவது குறைந்த சம்பளம். வீட்டை விட்டு ஒரு மேகசினை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் காட்டினார் என்று சொல்லி குடும்பத்தோடு வந்துடுவாங்க. எல்லாரும் அங்கே கிறிஸ்தவர்கள்லாம் உதவி செய்ய மாட்டாங்க, துரத்தி அடிப்பார்கள். ஆனால் நான் என்ன செய்வேன், கடையில் ஏன் பேரை சொல்லி ஜாமீன் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கடையில் ஜாமான் வாங்கிக்க சொல்லுவேன், உணவு வாங்கி கொடுப்பேன். யார் பசி என்று வந்தாலும் அவர்கள் பசி என்று சொல்லும்போது திருப்பி அனுப்ப மாட்டேன், ஏதாவது யாரிடம் உதவி வாங்கி கொடுத்து அனுப்புவேன். எனவே தான் அன்றைக்கி எத்தனையோ தரித்திரர்களுக்கு நான் இறங்கினபடினால்தான் இன்றைக்கி நானும் என் குடும்பமும் என் மகனும் என் மருமகளும் என் பேரப்பிள்ளைகளும் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். காரணம் அன்றைக்கி எத்தனையோ தரித்திரர்கள் என்னை தேடி வந்தார்கள். அந்த நாட்களில் அறியாமல் தேவதூதர்கள் வந்தார்கள். அவருக்கு நான் உதவி செய்தது ஆண்டவர் பார்த்தார். வீடு வாசல் இல்லாமல் வறுமையிலிருந்து என்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கி கோவை பட்டணத்தில் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். எனவே இந்த நாட்களில் இன்னும் பாருங்கள், கத்தோலிக்க வேதத்தில் இன்னும் இந்த வசனம் இவ்வாறு சொல்லுது. எவ்வாறுனா, ஏழைக்கு இறங்குறவனோ அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திராகிய கர்த்தர் ஒருவருக்கே இந்த மகிமையும் கனத்தை நாம் செலுத்துகிறோம் என்று நாம் ஒவ்வொரு விசையும் ஜெபிக்கும் நம் செயலில் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நாம் உதவி செய்தால் தேவன் இந்த கொரோனா நாட்களில், இந்த ஊரடங்கு நாட்களில் உங்களை போஷிப்பார். உங்களுக்கு மழை போல வருகிற ஆபத்தை பனி போல நீக்கி விடுவார். உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தர் தூதரை அனுப்பி அவருடைய கரத்தினால் பாதுகாப்பார். விபத்து வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், வியாதி வந்தாலும், வறுமை வந்தாலும், என்ன வந்தாலும் உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தரை கனப்படுத்துகிறான், தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களில் அப்பா எந்த ஏழைகளும் தரித்திரர்கள் தேவ பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார். முது பிள்ளையுடைய தரித்திரம் சீக்கிரமாக நீங்கி போகணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 7:15 பார்க்கும் பொழுது, உபாகமம் 28:14 பார்க்கும் பொழுது, நீ வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும்பட்டு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இந்த காலை வேளையிலப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஆசீர்வதிங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் மாறுவதாக, மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுவதாக, குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருக்கிற மக்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, வறுமையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வறுமை நீங்குவதாக, தரித்திரம் விலகி போவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மாந்திரிக வல்லமைகள், பில்லி சூனிய வல்லமைகள், ஏவல் வல்லமைகள், செய்வனை வல்லமைகள், சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. தகப்பனே, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும். பிள்ளைகள் பிரிவதற்கு காரணமாக இருக்கிறது தாய்மார்களை சந்திக்கணும். தன் மகளை போய் கணவனுடன் சேர்ந்து வாழ விடாதபடிக்கு பிடிவாதம் பண்ணி கொண்டு தானும் வாழாமல் தன் பிள்ளையை வாழ விடாமல் தடுக்கிற தாய்மார்களை சந்திக்கணும். தன் மனைவியை கணவனோடு சேர்ந்து வாழ விடாமல் தடுக்கிற மாமியார்மார்களை சந்திக்கணும். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும். தேவாலயத்தை திருமணத்தின் போது வாக்குறுதி கொடுத்து இன்பத்திலும் துன்பத்திலும் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு அந்த வாக்கை மீறச் செய்கிற இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற அந்த சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த வாழ வேண்டிய வயசில் கணவனோடு போய் வாழாமல் பிடிவாதம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை இயேசுவை நீ சந்திப்பீராக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வார்களாக, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வார்களாக.
பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. பாவ கட்டுகள், சாப கட்டுகள் விலகுவதாக. வறுமைகள் விலகி போகட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். கட்டிகள் மறையட்டும். பிசினஸ் கதவுகள் திறக்கட்டும். வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கம்பெனி உயர்த்தப்பட வேண்டும். ஜனங்களை போஷியும். தீராத வயிற்று வலி, தைராய்டு, கட்டி எல்லாம் மறையட்டும். சுகர் நோய், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்த நோய் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. கால்வலி, கைவலி, முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, பெடனி வலி, கழுத்து வலி நீங்கி போவதாக. வரவேண்டிய சொத்துகள் வரட்டும். சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்க, சொத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு யாரால் அபகரிக்கப்பட்டதோ அவர்களை கொண்டு சொத்து கையில் வரும்படி, திரும்ப கொடுக்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். திருமண தடைகள் மாறட்டும். திருமண தடைகள் மாறட்டும். சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் உண்டாவதாக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாவதாக. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும். சட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். வயோதிப பெற்றோர்களை சட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். இப்படி சட்டைகள் பிள்ளைகளுக்கு நிழலாய் இருக்கட்டும். தகப்பனே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்பவரே, தரித்திரனுக்கு இறங்குகிறவரே, நன்மை செய்யுங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி உண்மையாய்மை தேடுகிற எங்களுக்கு நீர் கேடகமாயிருக்கிறீர். எங்களுக்கு துணையாயிருக்கிறீர். எங்களுக்கு பாதுகாவலாய் இருக்கிறீரப்பா. மரண கட்டுகள் விலகட்டும். மரண கட்டுகள் அழியட்டும். எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுத்தறிகிறேனப்பா. எல்லா பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், செய்வனை கட்டுகள், ஏவல் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். அது மட்டுமல்ல, மூளை நரம்புல பாதிக்கப்பட்டவங்க, நிமோனியனால பாதிக்கப்பட்டவங்க, அந்த கொரோனானால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்யும். நிமோனியா தொற்று இருக்கக்கூடாது. கொரோனா தொற்று இருக்கக்கூடாது. மூளையில் பாதிக்கப்பட்டது, மூளையில் ஆண்டவர் இருக்கிற பாதிப்புகள் எல்லாம் விலகி போகட்டும். நரம்பு தளர்ச்சி, எலும்பு நோய், தோல் நோய் அனைத்தும் சுகமாவதாக. தோல் நோய்கள் சுகமடைவதாக. நரம்பு தளர்ச்சி சுகமடைவதாக. எல்லா சோரியாசிஸ் அலர்ஜிகள் சுட்டரிக்கப்படுவதாக. தகப்பனை, பயத்தின் ஆவி, தற்கொலை நாவிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து பாதாளத்தில் அனுப்புகிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தாரும். இந்த கொரோனா ஊரடங்கு நாட்களில் வறுமை நீங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து போஷிக்கும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் டேனியல் அரசப்பன். God bless you. ஆமேன்.